ஹலோ, வணக்கம். நல்லா இருக்கீங்களா? ரொம்ப நல்லா இருக்கேன். உங்களை பார்த்ததில் ரொம்ப சந்தோஷம். உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்கலாமா? தாராளமாக கேளுங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு நான் சொல்கிறேன். என் தம்பிக்கு விண்வெளி துறையில் ஒரு வேலை பார்க்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்றேன். அதுக்கு ஏதாவது உங்களுக்கு ஐடியா இருந்தால் உங்களுக்கு சொல்ல முடியுமா? இந்தியாவினுடைய விண்வெளி நிறுவனம் இஸ்ரோ தான். இஸ்ரோவினுடைய தலைமையகம் பெங்களூரில் இருக்குது. நம்ம எல்லா ராக்கெட்டுகளுமே ஸ்ரீஹரிகோட்டா அப்படிங்கிற இடத்துலேருந்து தான் ஏவப்படுது. இஸ்ரோவில் பணிக்கு சேரணும்னா பிஇ அல்லது பிடெக் படிப்பில் 65% வாங்கியிருக்கணும். +2 முடிச்சுட்டு ஜேஇஇ அட்வான்ஸ்டு அல்லது கிஷோர் வைக்யானிக் புரோத்சாகான் யோஜனா அல்லது மாநில மற்றும் மத்திய அரசினுடைய திறனறி தேர்வுகளில் தேர்ச்சி பெற்றிருந்தோம்னா கண்டிப்பாக நாம் இஸ்ரோவில் இணைஞ்சிடலாம். இந்த திறனறி தேர்வுகள்லாம் எங்கே நடக்குதுன்னா, ஆசியாவினுடைய முதல் விண்வெளி பல்கலைக்கழகமான திருவனந்தபுரத்தில் தான் இருக்குது. அங்கே தான் இந்த எக்ஸாம்லாம் நடக்கும். ரொம்ப நன்றி சார். இஸ்ரோவில் வேலை பார்க்குற விஞ்ஞானிகளுக்கெல்லாம் எவ்வளோ சார் சம்பளம் கிடைக்கும்? 7வது ஊதிய குழுவினுடைய பரிந்துரையின்படி ஒரு விஞ்ஞானிக்கு அடிப்படை ஊதியமாக 56,100 ரூபாய் கிடைக்கும். அதுபடி ரூபாய் 80,000 வரை ஊதியம் கிடைக்கும். அடிப்படை ஊதியம் தவிர அகவிலைப்படி, வீட்டு வாடகை உள்ளிட்ட பல பலன்களும் கிடைக்கும். சிறப்பான விஞ்ஞானிகளுக்கு ரூபாய் 67,000 முதல் 79,000 வரை ஊதியம் வழங்குகிறாங்க. பொறியாளர்களுக்கு 37,400 முதல் 67,000 வரையும், 15,600 ரூபாய் முதல் 39,100 ரூபாயும் வழங்கப்படுது. இஸ்ரோ விஞ்ஞானிகளுக்கு மருத்துவ காப்பீடு, விடுமுறை பயண பலன்களும் வழங்கப்படுது. நன்றி சார். நிறையா விஷயங்களை உங்கள்கிட்ட இருந்து கற்றுக்கிட்டேன். தேங்க்யூ சார்.